வணக்கம் மக்களே. நேத்து ஜான்வரி 30 அன்னைக்கு ரிலீஸ் ஆன கருப்பு பல்சர் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து அட்டகத்தி தினேஷ் அவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு முரளி கிரீஷ் அவருங்க. இந்த படத்துக்கு வந்து இன்பா அவங்க இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அட்டகத்தி தினேஷுக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க. மேட்ரிமோனி மூலியமா பொண்ணு அமையுது. அந்த பொண்ணுட்ட என்ன சொல்றாரு இவரு, என்கிட்ட ஒரு கருப்பு பல்சர் இருக்குன்னு சொல்லிட்டு கதை விடுறாரு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு அந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால அப்படி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாளைக்கு எடுத்துட்டு வா, நம்ம என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இதை கேட்டு அவர் என்ன பண்றாரு, வண்டி இல்லையில என்ன பண்ணுன்னு தெரியாம மன்சூர் அலிகான்ட்ட போயிட்டு பழைய பைக் ஒன்று வாங்கிடுறாரு. பைக் வாங்கினதுலேருந்து இவருக்கு வந்து அமானுஷ விஷயங்கள் நிறைய நடக்குது. இவர் தனியாக போனாருன்னா பைக் எதுவும் ஆக மாட்டேங்குது, ஜோடியாக போனாருன்னா பைக் ஆக்சிடென்ட் ஆகுது. எதனால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னா பைக்கில் வந்து ஆவி புகுந்துருக்குன்னு. அந்த ஆவி எது, அது எதனால பைக்குக்கு வந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது இந்த படத்தோட கதையாக இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் நம்ம அட்டகத்தி தினேஷ் வந்து இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்காரு. படம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. அப்புறம் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மன்சூர் அலிகான் அவரோட காமெடி நல்லா இருக்குது. சரவணன் சுப்பையா இருக்கார்ல, அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸரா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து அவரோட நடிப்பு சூப்பரா இருக்குது. ஒரு பக்கம் வந்துட்டு தினேஷ் மதுரக்காரராகவும், இன்னொரு பக்கம் சென்னையில இருக்கிற ஒரு நடுத்தர அ குடும்பத்தை சேர்ந்த பையனாவும் 2 வேடத்துல நடிச்சிருக்காரு. படம் பார்க்க நல்லா இருக்கு மக்களே. பாருங்க மக்களே. உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.